ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த டைம் வந்து லாக்டவுன், எல்லாரும் வீட்டில் தான் இருப்போம். குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும்னாலும் எதுவும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளுக்கு இருக்கிற ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, அது இப்போ ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்கல்ல, அந்த அரிசியை வச்சு பொரி எப்படி அழகாக செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பொரியை செஞ்சு கொடுத்து நீங்களும் வீட்டில் குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுங்க. பொரி விரும்பாத ஆளே இல்லைங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பொரினாலே. அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க எப்படி பொரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தாங்க. இந்த அரிசியை நான் இதில் போட்டுக்கிறேன். இது கருப்பரிசி எதுவும் இல்லாமல் நான் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த 1 கப் அரிசிக்கு நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அளவாக தான் ஊற்றுறேன், பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஊற்றுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு கரையிற அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த உப்பு தண்ணி வந்து கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த உப்பு தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேன். ஓகேங்க, இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணி வந்து எல்லா அரிசியிலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை எடுத்துக்கிறேன். இந்த உப்பு தண்ணி பிடிக்கிறதுக்காக தான் இது வந்து 5 நிமிஷம் வைக்கிறது. 5 நிமிஷம் கழித்து இந்த அரிசி இருக்கு இல்லையா, இந்த அரிசியை லைட்டாக போட்டு நான் வறுத்துக்கிறேன். அதாவது அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்கும். அந்த தண்ணி பதத்தை போகிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கிறேன். லைட்டாக அரிசி சூடானா போதும். இது வந்து நல்லா அரிசி அந்த ஈரப்பதம் போய் அரிசி நல்லா சூடாயிடுச்சு. இதை இனி இறக்கிக்கிறேன். இதை வந்து அந்த பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். நான் வந்து ஒரு இரும்பு சட்டி எடுத்து இது மணலை கொஞ்சம் காய வச்சுருக்கேன். இந்த மணலை இதில் தட்டிக்கிறேன். இந்த மணலில் தான் இன்றைக்கி வந்து பொரி வறுக்க போகிறேன். இது இப்போது ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். இந்த மணல் வந்து நல்லா சூடாகணும். நல்லா சூடானா தான் நம்ம அரிசி போட்டதும் நல்லா பொரி வரும். இது இப்போ நல்லா சூடாகட்டும். இந்த மணல் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேறு எதுக்காவது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மணல் இல்லாதவங்க, மணல் கிடைக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக சால்ட் உப்பு கூட இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மணல் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. நல்லா சூடாக இருந்தால் தான் போட்டதும் நம்மளுக்கு பொரி வரும். இப்போ நான் வந்து இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரிசியை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது பாருங்க, அந்த சவுண்டு கேட்குது. இது அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, பொரி தெரிக்கிற சவுண்டு கேட்குது. பாருங்கள், இது அப்படியே அழகாக வந்துருச்சு. பொடிஞ்சு இருந்தது. ஒரு சிலது அப்படியே கீழே இருக்குது. இனி இந்த மேலாப்பில் இருக்கிறத மட்டும் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அரிப்பை மாதிரி வச்சு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற அரிப்பையை
இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் நல்லா அழகாக பொரிய சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, நல்லா பொட்டியாக இருக்குது. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் அரிசியில் தான் இந்த மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம நிறையா செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெளியிலையும் போக முடியாது. இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது வீட்டில் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதை மசாலா பூரி அந்த மாதிரி வெரைட்டியை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.